السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்துடைய 3வது இரவில் நாம் தற்போது அமர்ந்திருக்கிறோம். இதில் அழிக்கப்பட்டோர் என்கிற தலைப்பில் கடந்த 2 தினங்களாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் எதனால் அழிக்கப்பட்டது, அதிலிருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன. கொஞ்சம் பெண்கள் சைடு அமைதியாக இருக்குமா, நீங்கள் ஒரு ஆள் பேசுவீங்க, அது எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அது அதான் முத நாளே சொன்னாங்கல்ல. அதே மாதிரி நேற்றைய தினம் ஆதி என்கிற கூட்டத்தார் எப்படி அழிக்கப்பட்டார்கள், அவர்களிடமிருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன. முதல் நாளில் ஷிர்கு, நேற்றைய தினம் பெருமை. இந்த 2 விஷயங்களுமே நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அதனை தொடர்ந்து இன்றைய தினம் சமூது என்கிற ஒரு கூட்டத்தார் வாழ்ந்தார்கள். அந்த சமூது என்கிற கூட்டத்தார்னா ஒரு கூட்டம் கிடையாது, ஒரு சமுதாயத்தார். அந்த சமூது என்கிற அந்த சமுதாயத்தாருக்கு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினான். இந்த சமூகத்தாருக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லணும், அல்லாஹுவை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினான். அந்த நபியுடைய பெயர் சாலிஹ். சாலிஹ் நம்ம இன்னைக்கு அரபியில பேர் வைக்கிறோம்ல, நல்லடியார்னு அர்த்தம். ஆக சாலிஹ் என்கிற ஒரு நபியை சமூது என்கிற ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தாருக்கு நபியாக அனுப்பினான். இந்த சமூது என்கிற அந்த சமூகத்தார் யார் தெரியுமா? நேற்றைய தினம் பார்த்தோம்ல, இரம் என்று அழைக்கப்படுகிற ஆது என்கிற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள் இல்லையா? அந்த ஆது கூட்டத்தாரை அல்லாஹ் அழித்தான். கரெக்டா? நேற்று அழிச்சான்ல. எப்படி அழிச்சான் அல்லாஹ்? ஆதி என்கிற கூட்டத்தாரை காற்றை அனுப்பி அல்லாஹ் அழித்தான் அல்லவா? அதுல யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி, யாரு அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து பெருமை அடித்தார்களோ அவர்களை அல்லாஹ் அழித்தான். இப்ப அந்த தப்பிச்ச மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த தப்பித்த மக்கள் போய் இன்னொரு இடத்துல குடியமர்ந்தார்கள். குடியமர்ந்து அவர்களும் பல தலைமுறைகளை கடந்தார்கள். தலைமுறைகளை கடந்த பொழுது பல தலைமுறைகளுக்கு பின்னாடி அவர்களையும் இணை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்க தப்பித்த கூட்டம் இங்கே வந்து விட்டது. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 7வது 6ஆம் அத்தியாயத்திலே 74வது வசனம். வல்குரு இது ஜஅலகும் குலஃபாஅ மின் பஅதி ஆத். இந்த சமூது கூட்டத்தார் யார் என்றால், வல்குரு இது ஜஅலகும் குலஃபாஅ மின் பஅதி ஆத், ஆதுக்கு பின்னாடி வரக்கூடிய வழித்தோன்றல்கள், தலைமுறையினர்கள் என்று இந்த சமூகத்தார் நேற்று பார்த்த ஆது கூட்டத்தாருடைய பல வருடங்கள் கடந்த ஒரு தலைமுறையினர் தான். இவர்களுக்கு யார் இப்ப நபியா வந்திருக்கிறார்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல பண்ண பிரச்சாரம் என்ன தெரியுமா? என்ன பண்ணாங்க பிரச்சாரம்? ஏதாவது புது கருத்தை சொன்னாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. புது அகீதாவை சொன்னாங்களான்னா அதுவும் கிடையாது. என்ன சொன்னாங்க தெரியுமா? இலா சமூத அகாஹும் சாலிஹ். சாலிஹ அல்லாஹ் அவருடைய சமூகத்தாருக்கு அல்லாஹ் அனுப்பினான். கால யா கௌமி அபுதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைரு. கால யா கௌமி அபுதுல்லாஹ், யா கௌமியுடைய சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். ஏன் அல்லாஹ்வை விட்டுவிட்டு இந்த மற்ற தெய்வங்களை வணங்குகிறீர்கள்? மா லகும் மின் இலாஹின் கைருஹு. ஒருவேளை நீங்க அல்லாஹ்வையும் வணங்கிட்டு இவரையும் வணங்கலாம்னு நினைச்சீங்கன்னா அப்படி அல்ல. மா லகும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை தவிர யாருமே கடவுள் கிடையாது. நீங்க வணங்குறது அல்லாஹ்வை மட்டுமே தான் இருக்க வேண்டுமே தவிர
அல்லாஹ்வை தவிர்த்து சிலைகளையோ மூதாதையர்களையோ முன்னோர்களையோ யாரையுமே நீங்கள் வணங்கக்கூடாது என்று அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? வெகு காலங்களாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் பிரச்சாரத்தை. ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா செஞ்சாங்க? சாலிகே, முன்னாடிலாம் நீங்க இப்படி கிடையாது, எங்களோட தான் இருந்தீங்க, எங்க கூட்டத்தார்ல ஒருவரா இருந்தீங்க. இப்ப என்னன்னா நீங்க அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, இதெல்லாம் வணங்காதீங்க, சிலையை வணங்காதீங்க, முன்னோர்களை வணங்காதீங்கன்னு பேசுறீங்களே, இப்ப ஏன் நீங்க இப்படி மாறிட்டீங்க என்று கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்தவர்கள் நாளடைவுல நீங்க புலம்புறத பார்த்தா இந்த சூனியம் வைக்கப்பட்டு புலம்புவாங்கல்ல, அதே மாதிரிதான் உங்களுடைய புலம்பல் இருக்கிறது. நீங்கள் சூனியம் வைக்கப்பட்ட ஒரு மனிதரை போன்று இருக்கிறீர்கள் என்றெல்லாம் பரிகாசம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப ஒரு கட்டத்துல என்ன ஆனிச்சு தெரியுமா? இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் மீதான வெறுப்பு அதிகரித்து 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 அதுல ரெண்டு பிரிவு இருந்தாங்க. ஒரு பிரிவு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுகிற குறைவான மக்கள், அவர்கள் எளிய மக்கள். இன்னொரு கும்பல் யார் தெரியுமா? அந்த சமுதாயத்துல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்க்கிறவர்கள், ஏகத்துவத்தை எதிர்க்கிறவர்கள், மற்ற சிலை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இவர்கள். ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா செய்யறாங்க? சாலிஹே, இந்த மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க உங்க மேல கடுமையான தண்டனையை நாங்க உங்களுக்கு அறிவிப்போம் என்றெல்லாம் பேசிவிட்டு அந்த குரூப்ல என்ன ஒரு பிளான் பண்றாங்கன்னா, இந்த சாலிஹை நைட்டோட நைட்டா மனைவியோட சேர்த்து காலி பண்ணிடுவோம். நைட்டோட நைட்டா வீட்டுக்குள்ளேயே வச்சு இவரை கொலை பண்ணிட்டு காலையில சமூகத்தார் மக்கள் என்ன தெரியுமா செஞ்சிடலாம்? சாலிகை யாரோ கொலை பண்ணி விட்டாங்கப்பா, யாருன்னு தெரியலையே அப்படின்னு நாம சொல்லிடலாம்னு அந்த எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, காஃபிர்கள், அதுல இருக்கிற ஒரு 9 பேர் கொண்ட ஒரு குழு திட்டம் போடுறாங்க. சாலிஹ் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு, கேட்கிற மாதிரி தெரியல, எப்படியாவது அடிச்சு காலி பண்ணிடலாம். என்ன தெரியுமா செய்யலாம்? மக்கள் மத்தியில வச்சு அடிக்க வேணாம், நைட்டு வீட்டுல தூங்குவார்ல, அந்த நைட்டு வீட்டுல தூங்கும் போது இவர் அடிச்சு காலி பண்ணிட்டு பகல்ல நம்ம யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிடலாம், விட்டுருங்க என்றெல்லாம் அவர்கள் திட்டம் போட்டார்கள். இதற்கு இடையில நாம பார்த்தோம்ல, ஷிர்கோடு சேர்த்து நூஹ் நபி உடைய அந்த மக்கள் ஷிர்க் வைத்தார்கள், ஆதுங்கிற கூட்டத்தார் ஷிர்க்கும் வைத்தார்கள், பெருமையும் அடித்தார்கள், அல்லாஹ் அழிச்சிட்டான். இந்த கும்பலை பொறுத்தவரைக்கும் இவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். எப்படி தெரியுமா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நீங்கள் எங்களுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? அல்லாஹ்விடமிருந்து ஒரு அத்தாட்சி அப்படி இறக்கி காட்டுங்க என்று கேட்டார்கள். கேட்டது என்ன தெரியுமா? அல்லாஹ்னு சொல்றீங்கல்ல, அல்லாஹ்னு சொன்னீங்க, கண்ணில் காட்டு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அத்தாட்சியை கேட்டு விட்டாங்க. யாரு? சமூக கூட்டத்தார் சாலிஹ் நபி இடத்துல, நீ அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றீல்லப்பா, உன் அல்லாஹ் உண்மையாளனாக இருந்தால் எங்களுக்கு அவன் அப்படியே ஒரு அத்தாட்சி இங்க இறக்கி காட்டணும், இறக்கு பார்ப்போம் என்று அவர்கள் கேட்டு விட்டார்கள். அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அரே, அத்தாட்சி இறக்குறது பிரச்சனை இல்லை அல்லாஹ்வுக்கு, ஒருவேளை அல்லாஹ்வுடைய நியதி என்ன தெரியுமா? அத்தாட்சியை நீங்க நேரடியா அல்லாஹ்விடத்துல கேட்டு மறுத்தீர்கள் என்றால் அந்த பயங்கரமான தண்டனையாக உங்களுக்கு வந்துவிடும், அது பயங்கரமான அழிவை உங்களுக்கு தந்துரும் அப்படின்னு சொன்ன உடனேயே எங்களுக்கு அத்தாட்சி தான் வேணும் என்று சொல்லிவிட்டார்கள். அத்தாட்சினா என்ன? சான்று, அல்லாஹ்விடம் இருந்து ஒரு சான்று. இப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சா? சான்றை தானே கேட்கிறார்கள். ஓகே, சான்றை நான் தருகிறேன்னு அல்லாஹ் தந்த சான்று என்ன தெரியுமா? திடீரென்று ஒரு பெண் ஒட்டகம் வந்தது. அது அந்த பெண் ஒட்டகமானது தாயுடைய கருவறையிலிருந்து வந்துச்சா? இல்ல, வேற எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, வனாந்தரத்துல சமவெளி பகுதியில திடீரென்று ஒரு பெண் ஒட்டகம் வருகிறது. இப்ப என்ன பண்ணிருக்கணும்? அல்லாஹ்விடம் இருந்து சான்றை கேட்டோம், இதோ அனுப்பிவிட்டான், நாங்கெல்லாம் ஈமான் கொள்கிறோம், ஆமா நான் சொல்லி இருக்கணும். இந்த ஒட்டகம் வந்த உடனேயே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில ஒன்றை முறையிடுகிறார்கள். என்ன தெரியுமா? இந்த ஒட்டகம் வந்துருச்சு, ஒட்டகத்துக்கு தண்ணி வேணும். ஒட்டகம் எங்க? தாயுடைய வயிற்றிலிருந்து வரல, அற்புதமாக வந்திருக்கிறது, இதற்கு தண்ணீர் வேண்டும். எனவே இந்த குறிப்பிட்ட இந்த கிணற்றில், அந்த பகுதியில் ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணத்துல இருந்தா எல்லா மக்களுமே தண்ணீரை எடுக்கிறார்கள். இந்த கிணத்துல இந்த ஒட்டகம் ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிக்கும், நீங்கள் ஒரு நாளைக்கு தண்ணீர் குடியுங்கள். ஒட்டகம் குடிக்கிற அன்னைக்கு நீங்க குடிக்க கூடாது, நீங்க குடிக்கிற அன்னைக்கு ஒட்டகம் குடிக்காது.
இதுதான் ஒப்பந்தம், ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மக்களும் ஆரம்பத்தில் சம்மதித்தார்கள். இதுதானே, ஓகே, பிரச்சனை இல்லை, வா கொண்டு வா என்று அந்த மக்களும் அதை என்ன பண்ணாங்க, ஆமோதித்தார்கள். இப்போ அந்த கிணத்துல அந்த ஒட்டகம் ஒரு நாளைக்கு தண்ணீரை குடிக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பெண் ஒட்டகத்தில் பாலை கறந்து குடிப்பாங்க. அது பிரச்சனை இல்லை, பாலை கறந்து குடித்தார்கள் மக்கள். அது ஒரு நாள் தண்ணி குடிச்சிச்சு, இவங்க ஒரு நாள் தண்ணி குடிச்சாங்களா. போக 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 அந்த மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க, என்னையாவது ஒரு ஒட்டகம் வந்துச்சு, ரைட்டு, ஓகே, என்னமோ சாலிகையே நம்ம ஏத்துக்கல, சாலிகை போட்ட ஒப்பந்தத்தை ஏத்துக்கணுமா? சாலிகை நம்ம சொன்னாரா ஒரு நாள் ஒட்டகம் தண்ணி குடிக்க, அன்னைக்கு நீங்க போய் குடிக்காதீங்க, நீங்க குடிக்கிற அன்னைக்கு ஒட்டகம் குடிக்காது அப்படின்னு சொன்னா நம்ம போய் அதை கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? ஒட்டகத்தையே காலி பண்ணு என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த 9 பேர் கொண்ட கும்பல்ல அபூ சம்ஆ என்கிற ஒருவன் இருந்தான். அதை ரசூலுல்லாஹ் பிற்காலத்துல சொல்லுவாங்க அந்த பேரோட. அந்த அபூ சம்ஆங்கிற ஒருத்தவன் அந்த கும்பல்ல இருந்து வந்து அந்த ஒட்டகத்தை என்ன செய்து விட்டான் என்றால், கால் நரம்பை உடனடியாக அப்படியே தரித்து விட்டான். தரித்து ஒட்டகத்தை குத்தி கொலை பண்ணி ஒட்டகமானது தற்போது இறந்து போய்விட்டது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்விடமிருந்து கேட்ட அத்தாச்சிப்பா, இதை நீங்க ஒரு விஷயமும் நீங்க செஞ்சிடாதீங்க, அதை போக்க அதிலே விட்டுருங்க, நல்லா மேய விடுங்க. நீங்க நல்லா மலைகளை குடைந்து வாழ்கிறீர்கள். உங்க வீடுலாம் என்ன தெரியுமா, மலை இருக்குல்ல, மலைகளை குடைந்து வாழ்ந்த வீடு. இப்ப வரைக்கும் அது ஆச்சரியம். எங்கேயுமே மலையை குடைஞ்சு வீடை கட்ட முடியாது. நீங்க உம்ரா ஹஜ்ஜி போயிருந்தீங்கன்னா மதாயின் சாலிஹ் என்கிற இடம் இப்பவும் இருக்கிறது. இப்ப நான் பேசுற இந்த சாலிஹ் கூட்டத்தார் இருக்காங்க இல்லையா, அது இப்பவும் இருக்கிறது. மதாயின் சாலிஹ்னு அந்த இடத்துல இருக்கிற வீட்டெல்லாம் போய் பாருங்க, மலையை குடைந்து வீடை கட்டி இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா சுத்திலும் மலை, நடுவுல இப்படி இருக்கிறது. அவ்வளவு ஒரு மலைகளை குடைந்து வீடு கட்டினார்கள். சமதள பரப்புல பெரிய பெரிய மாளிகைகளை கட்டினார்கள். தோட்டம் துறவோடு ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிறீங்க, ஒட்டகத்தை மேய விட்டுருங்கப்பா, எந்த தொந்தரவும் நீங்க பண்ணிடாதீங்க. தொந்தரவு பண்ணிட்டீங்கன்னா, நான் சொன்ன ஒப்பந்தத்தை நீங்க மீறிட்டீங்கன்னா அல்லாஹ்விடம் உங்களுக்கு வேதனை வந்துடும் என்று எச்சரித்த பிறகும் அந்த கும்பல்ல இருக்கிற ஒருத்தர் என்ன தெரியுமா செஞ்சுட்டான், வந்து கால் நரம்பை துண்டித்து ஒட்டகத்தை அறுத்து கொலை செய்து விட்டார்கள். இப்ப என்ன ஆகி போச்சு, அல்லாஹ்விடம் இருந்த அத்தாட்சி வந்து அந்த அத்தாட்சியை இவர்கள் பரிகாசம் செய்து விட்டார்கள். அந்த அத்தாட்சியை இவர்கள் கொலை செய்து விட்டார்கள். இப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வேதனையை நாடுகிறான். என்ன வேதனை என்று சொன்னால், ஃபஅம்மா சமூது ஃபஉஹ்லிகு பித்தாகியா, சமூது கூட்டத்தாருக்கு நாம அனுப்பிய ஒரு என்ன தெரியுமா வேதனை, தாகியா. தாகியானா என்ன தெரியுமா, டப் ஒரு சத்தம் கேட்கும்ல, அவ்வளவுதான். இப்ப நான் கத்துன கத்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்காது. ஆனா தாகியா என்றால் ஒரு பெரும் சப்தம். ஒரு பெரும் சப்தத்தை அல்லாஹ் உண்டாக்குனா உடனடியாக அவர்கள் அவருடைய வீடுகள்ல முகங்குப்புற வீழ்ந்து கிடந்தார்கள். அது என்ன ஒரு பெரிய பேர். சப்தம்னா என்ன, சப்தத்துல எப்படி அந்த கும்பல் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, மனிதன் இயல்பாக கேட்கக்கூடிய டெசிபல் அளவுலாம் இருக்கிறது. இவ்வளவு டெசிபல்ல தான் கேட்க முடியும். இதுக்கு மேல கேட்டீங்கன்னா காது செவிடா போயிடும். அதுக்கு மேல கேட்டீங்கன்னா வேற பாதிப்பு வரும். அதுக்கு மேல கேட்டீங்கன்னா ரொம்ப உங்களுடைய உயிருக்கே ஆபத்து என்றெல்லாம் சவுண்ட் இருக்கிறது. இங்க நாட்டு வெடியை வெடிப்பாங்க இந்த ஏதாவது ஊர்வலங்கள்ல, அந்த சவுண்டே நம்மளால கேட்க முடியாது, நாட்டு வெடி சவுண்டையே. ஆனால் இங்கு கொடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான் தாகியா. அது என்ன தெரியுமா, ஒரு பெரும் சப்தம், பெரிய சப்தம் கேட்டுச்சு. அத்தனை பேர் விழுந்து கிடந்தார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபஅஹதத்துஹுமுர் ரஜ்ஃபத்து ஃபஅஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமீன். அந்த கும்பல் மேல நாம இறக்கின அழிவு என்பது ஒரு பெரிய பூகம்பம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சப்தம் வந்துருச்சு, சப்தம் வந்து அத்தோட ஒரு பெரிய பூகம்பம். ஒரு பூகம்பம் வரும் பொழுதே சப்தமும் சேர்ந்து வந்ததா, இல்ல ஃபர்ஸ்ட் சப்தத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் அதுக்கப்புறம் பூகம்பத்தை கொடுத்து மொத்தமாக மக்களை அழித்தானா என்று தெரியவில்லை. ரெண்டு இடமும் இருக்கிறது. ஒன்று தாகியாவுல பெரும் சப்தம், இன்னொன்று ரஜிஃபா பெரிய நிலநடுக்கத்தினால அந்த மக்களை என்ன பண்ணிட்டாங்க, அடித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து ஒழித்து விட்டாங்க. இதுல எப்ப தெரியுமா அவங்களுக்கு வந்துச்சு, சுபுகுடைய நேரம் இருக்கு இல்லையா, அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரத்துல தான் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த வேதனையை இறக்கினான்.
ஏதோ பகல் நேரத்துல போறப்ப நைட் நேரத்துல முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இல்ல, அதிகாலை சுபுகுடைய நேரம் நல்ல தூங்கிட்டு இருப்போம்ல மக்கள், அந்த நேரத்துல இவ்வளவு பெரிய ஒரு வேதனை அல்லாஹ் அவர்களுக்கு அளித்து ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? இது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல சான்ற கேட்காதீங்க. யாருக்கு? சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். நீங்க அல்லாஹ்ட்ட சான்ற கேட்காதீங்கப்பா, ஒருவேளை அல்லாஹ் கேட்டா உடனே தந்துருவா. சான்று தந்ததற்கு பிறகு நீங்கள் சான்றை மறுத்தால், சான்றை புறக்கணித்தால் வேதனை உடனடியா வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த சமூக கூட்டத்தார் அழிக்கப்பட்டாங்க இல்லையா? அப்படி அழிக்கப்பட்ட பொழுது ஒரே ஒரு மனுஷன் அதுல தப்புனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் அபூ ரிகால். அவன் எப்படி தப்பிச்சான் தெரியுமா? அந்த அவ்வளவு பெரிய இப்ப பிளைட்ல ஒருத்தன் தப்பிச்சான்ல, அகமதாபாத் பிளைட் இதுல, ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த வேதனையில ஒரே ஒரு ஆள் அபூ ரிகால் தப்பிச்சார். எப்படி தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு சப்தம் தாக்குகிற போது ஆள் அங்க இல்ல, ஆனா ஒரு காஃபிர் எங்க தெரியுமா இருந்தாரு? ஹரம்ல இருந்திருக்கிறார். ஹரம்னா இன்னைக்கு மாதிரி நினைச்சுக்க கூடாது, இன்னைக்கு மாதிரி பள்ளிவாசலா இருந்துச்சான்னு. அந்த பகுதியில அவர் இருந்தார். அந்த பகுதியில இருந்துகிட்டு பயந்துகிட்டு இருந்ததுனால அவருக்கு அந்த பாதிப்பு வரவே இல்லை. சரி, அங்க முடிஞ்சிருச்சு, எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. அப்படி ஹரம விட்டு வெளியில வராரு, அவரும் காலி. ஒருத்தவனை கூட அல்லாஹ் விட்டு வைக்கலாமா? இல்ல, பரிகாசம் பண்ண அத்தாட்சி கேட்ட கொடுத்துட்டேன்ல, மேய விடணும், தண்ணி குடிக்க விடணும், தண்ணி குடிக்கிறத பிரச்சனை பண்ணி அறுத்து எரிஞ்சிட்டீங்க ஒட்டகத்தை, பெண் ஒட்டகத்தை. இப்ப என் வேதனை இதுதான், தாகியாவும் ரஜிஃபாவும் தான் வேதனை. அடிச்சு முடிச்சா சுபூனத்துல ஒட்டுமொத்தமா காலி சமுதாயம். சாலிஹ் நபியும் அவளோடு இருந்த மக்கள் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார்கள். ஒரே ஒரு ஆள் மட்டும் ஹரம்ல இருந்தார், அங்க போயிட்டாரு. முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு வெளியில வந்தாரு, அவரும் காலி. இங்க என்னன்னா, இணை வைப்போடு இறை தூதரை புறக்கணித்த அந்த காரியத்தோடு அவர்கள் செய்தது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை புறக்கணித்தார்கள். இப்படி புறக்கணிச்சதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்திற்கு போறாங்க. தபூக் எப்ப முடிஞ்சிச்சு? ஹிஜ்ரி 11வது வருஷத்துல நடந்தது தபூக் போர். அந்த தபூக்கு போகிற போது இந்த மதாயின் சாலிஹ் இந்த அழிக்கப்பட்டுச்சு இல்ல, இந்த இடத்தை தாண்டி தான் அந்த ஊருக்கு போறாங்க. இப்போவும் நீங்க போலாம், மதீனாவுல இருந்து தபூக்கு போயிட்டு இந்த மதாயின் சாலிஹுக்கு போவாங்க. அந்த தபூக்கு போறப்ப இந்த அழிக்கப்பட்ட இடத்துல இருந்தப்ப அந்த ஒட்டகம் தண்ணி குடிச்சிச்சு இல்ல, அந்த கிணற்றை கூட இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த கிணத்துல தண்ணி இருந்துச்சு. சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த தண்ணீரை எடுத்து அதுல என்ன பண்ண, சில பேர் குடிச்சாங்க, சில பேர் மாவு குழைச்சி சாப்பிட்றதுக்காக வைத்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏப்பா இந்த கிணறு என்ன கிணறு தெரியுமா? சாலிஹ்களுடைய சமுதாயத்தார் ஒட்டகத்தை அறுத்தாங்கல்ல, அந்த ஒட்டகம் தண்ணீர் குடித்த கிணறு. இந்த கிணத்துல இருந்து நீங்க தண்ணியே எடுக்காதீங்க, வேற எதுக்கும் நீங்க பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த அல்லாஹ்வுடைய லஅனத் இறங்கின இடம், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிய இடம் என்று சொல்லி சஹாபாக்கள் என்ன இப்ப சொல்றீங்களே, நாங்க எடுத்து மாவு வரைக்கும் குடைச்சிட்டோமே அப்படின்ன உடனே மாவை தூக்கி ஒட்டகத்தை கொடுத்துருங்க. அங்க ஒட்டகம் தண்ணி குடிச்சிச்சு, அந்த தண்ணீர்ல கலந்த மாவை தூக்கி இப்ப இருக்கிற ஒட்டகத்தை கொடுத்துருங்க. உங்க பயன்பாட்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை வச்சிருந்தீங்கன்னா கீழே ஊத்திருங்க, இந்த இடத்த நீங்க எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன பாயிண்ட் என்ன தெரியுமா? அதுதான் படிப்பினை. இவ்வாறு அல்லாஹ் அளித்த இந்த இடங்களில் நமக்கும் இந்த தண்டனை வருமோ என்கிற அச்சமில்லாமல் இந்த இடத்தை நீங்கள் கடக்காதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இதுதான் பாடம். இது அல்லாஹ்வுடைய லஅனத் இறங்கின இடம். அங்க போய் நீங்க என்ன பண்ண முடியாது, டூர் மாதிரி நீங்க என்ஜாய் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிய அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வேதனை நமக்கு வந்தால் என்ன செய்யறது? நமக்கு அழிச்சிட்டானா என்ன பண்றது? ரமலான்ல வேதனை வராதெல்லாம் எங்கேயுமே கிடையாது ஹதீஸ்கள்ல. ரமலானிலும் வரலாம், போட்டு ஒட்டுமொத்தமா சகரிக்கு எந்திரிக்கிறப்ப போட்டு முடிச்சானு வைங்க, அல்லாஹ் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இது மாதிரி அச்சம் இல்லாம நமக்கு வந்துருமோ அச்சம் இல்லாம இந்த இடத்தை கடக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எந்த விதமா பயந்தாங்க? ஒரு போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு இப்படியே அமர்ந்திருக்கிறார்கள் ஒட்டகத்துல. எங்க? மதாயின் சாலிகளை இருந்த பொழுது. இன்னைக்கு நம்ம ஹஜ் உம்ரா மதாயின் சாலைக்கெல்லாம் போவோம், போயிட்டு செல்ஃபி எடுத்து ஜாலியா அனுப்புறோம். சரி, போட்டோ அனுப்புறது ஓகே, அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும்ல. பாடம் என்ன தெரியுமா? இந்த அல்லாஹ்வுடைய அச்சம் தான்
இந்த அல்லாஹ் அளித்த அந்த தண்டனை நான் பெறுகிற பாடம். குர்ஆன்ல ஒரு இடத்துல அஞ்சை நல்லதீன ஆமனு வகானு யத்தகூன் அல்லாஹ் சொல்ற வார்த்தை. இப்படி சமூக கூட்டத்தார் நம்ம அழிச்சோம்ல, அதுல அஞ்சை நல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். ஆமனு யார் நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ, வகானு யத்தகூன் யார் என்னை பயந்தார்களோ, இறையச்சம் கொண்டிருந்தார்களோ அவர்களை மட்டும்தான் நான் விட்டு வச்சேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆமனுவை மட்டும் சொல்லல, என்ன சொல்லியிருக்கிற அல்லாஹ், கானு யத்தகூன் அல்லாஹ்வை பயந்த அடியார்களை நான் விட்டு வைத்தேன். இப்ப படிப்பின் என்ன தெரியுமா, இதுல இருந்து நான் பெறுகிற பாடம், என்னடா இப்படி ஒரு பெரிய ஒரு பெரும் சப்தத்தோடு ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிச்சுட்டான். ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அந்த இடம் எங்க தெரியுமா, நீங்க போற பாதையில தான் இருக்கும்பா. மதீனா வாசிகளை நீங்க போற பாதையில தான் பாருங்க, பக்கத்துல தான் இருக்கிறது. அரபு கூட பேசியிருக்கலாம் அவங்க, ஏன்னா சாலிங்கிற பேரு அரபியா தானே இருக்கிறது, பேசியிருக்கலாம். ஒருவேளை முற்கால அரேபியர்களா கூட இருக்கலாம். பாடம் எங்கே இறையச்சம், அதான் கேள்வி. இறையச்சம் எங்கே? நமக்கெல்லாம் என்ன தெரியுமா, இது மாதிரி சம்பவங்களை பேசுகிற போது ரசூலுல்லாஹ் பயந்தாங்கல்ல, இந்த பயத்தோட ஒரு ஆள் இன்னைக்கு நம்ம கடக்க முடியுமா? மதாயின் சாலிக குர்ஆன்ல இருக்கிறது, ஹதீஸ்ல இருக்கிறது, எல்லாம் இருக்குது. இப்படி ஒரு பயத்தோட மதாயின் சாலிக நம்ம கடப்போமானா கடக்க மாட்டோம். ஓமோ ரைட்டு அல்லாஹ் அழிச்சா போல இருக்கு, ஓ அப்படிங்களா சரிங்க அப்படின்னு ஒரு எமோஷனல் ஆகுமே தவிர இறையச்சம் எங்க நீடிக்குமானா நீடிக்காது. நமக்கெல்லாம் என்ன தெரியுமா இறையச்சம்னா, அது பார்த்துக்கலாம், அது எப்போ மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்பான், அப்பதானே. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், நாம இன்னும் வாழணும், நாம மவுத்தாகணும், நாம மவுத்தாகி உலகம் அழியணும், உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமா அல்லாஹ் இன்னொரு உலகத்தை கொண்டு வரணும், மறுமையில தானே அப்படிங்கிற ஒரு அசட் இருக்கிறது. சைத்தான் அப்படிதான் போடுவான், கொஞ்ச நேரமா இருக்கும், அது பெருசா ஆக்கி காட்டுவான். அதானே சைத்தானுடைய வேலை. ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறப்ப தூங்குப்பா, இன்னும் நேரம் இருக்கு, எந்திரிச்சு பார்த்தா 10 நிமிஷம் தான் இருக்கும் இக்காமத்துக்கு. அவர் வீட்டுல பாப்பாரு, இன்னும் 10 நிமிஷம் இக்காமத்து பள்ளியில, எந்திரிச்சு நடந்து வந்தாலே வர முடியும். 10 நிமிஷம் இருக்குன்னு தூங்குவா திருப்பி. ஏன் சைத்தான் ஏற்படுத்துறான், 10 நிமிஷம் இருக்கு, நீ தூங்கு தூங்கு தூங்குன்னு. முடிச்சு பாப்பா மணி 8:30 இருக்கும். மறுமையில தானே அல்லாஹ் மேல அச்சமே இல்லை நமக்கு. எப்பவே அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெற போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா, இறைவா எனக்கு நேர்வழியை கொடு, எனக்கு இறையச்சத்தை கொடு. யாராவது கேட்கிறோமா இந்த துஆவை, எனக்கு இறையச்சத்தை கொடுன்னு? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் நல்லறங்களை ஏற்றுக்கொள்கிறான். சும்மா எல்லாரும் செஞ்சிட்டாலும் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். கொஞ்சம் கூட அல்லாஹ் மேல பயம் இல்லாம, கொஞ்சம் கூட அல்லாஹ் மேல ஒரு அச்சம் இல்லாம நாம எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகீன்கள்ட்ட இருந்துதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். எப்படி இந்த இறையச்சத்தை கொண்டு வர போகிறோம், எப்படி தெரியுமா, மறுமையெல்லாம் கேட்டு கேட்டு நமக்கு புளிச்சு போச்சு. எவ்வளவு ஜும்மா, எவ்வளவு அது, அங்க பயான் இங்க பயானு, அல்லாஹ் அங்க கொண்டு வருவானா, நரகத்தை இழுத்துட்டு வருவான். அது அச்சத்தை ஏற்படுத்தணும், ஆனா நமக்கு ஏற்படுத்தல. ஆனால் இன்னொன்று ஏற்படுத்தும், என்ன தெரியுமா, அல்லாஹ் மேல அச்சம் வரணும்னா அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது மறுமையில மட்டும் கிடையாது, இம்மையிலும் நடக்கும். நடந்ததே யாருக்கு? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே நடந்தது. சுலைமான் நபி என்ன பண்ணி விட்டாங்கன்னா, நிறைய அவர்களுக்கு இந்த குதிரை மாளிகையெல்லாம் பார்த்துட்டு, அடேங்க அப்பா அல்லாஹ் எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறான்னு அல்லாஹ்வுக்கு திக்ரு செய்ய மறந்துட்டார். அல்லாஹ் நினைச்சு பார்க்கல. ஓஹோ, ஒரு நபியா இருக்கிறீங்க, உங்களுக்கு புது புது பறவையை கொடுத்தாச்சு, காத்த வசப்படுத்தி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இதை பண்ணி கொடுத்தா நீங்க அதுல லயிச்சு போய் என்னைய மறக்கிறீங்களான்னு என்ன தெரியுமா பண்ண அல்லாஹ், அவரை அவருடைய சிம்மாசனத்தின் மீது சடலமாக போட்டோம். சிம்மாசனம்னா என்ன, அவர் ஒரு கிங்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மன்னராக இருந்தவர். அவருடைய சிம்மாசனத்தை மேல சடலம்னா என்ன, எந்த ஒரு கோமா சேஜிப்போம்ல அந்த மாதிரி அவரை நம்ம போட்டி விட்டோம்ங்கிற அல்லாஹ். சுலைமான் நபியை அல்லாஹ் தண்டிப்பதற்கு எடுத்த இடம் மறுமை அல்ல, இம்மை. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்ல, நாளைக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ல நம்முடைய ஏதோ ஒரு மூளைக்கு போற நரம்பு கட்டாயி இனிமேல் இவர் படுத்த படுக்கை தான் அல்லாஹ் விதியாக்கி வச்சிருந்தான்னு வைங்களே, யாராலையா தடுக்க முடியுமா? அத யாராலே முடியாது. ஒருத்தர் பெரிய பணக்காரனா இருப்பான், பிசினஸ் பண்ணுவான், கோடி கோடியா லாஸ் ஆகும், ஆனா அவனுக்கு அது வலியா தெரியாது. ஏன்? அவனுக்கு அங்க தொட்டா வலிக்காது,
ஆனா புள்ள மேல ரொம்ப பாசமா இருக்கா, இங்க தொட்டா வலிக்குனால அங்க தொட்டா அல்லாஹ் முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் நல்ல அறிவா இருப்பான், பொருளாதாரம் இருக்காது, சரி இவனுக்கு இங்க அடிச்சா வலிக்காது அங்க அடிச்சா தானே வலிக்கும்னு எதாவது வீக்னஸ்னு அல்லாஹ்வுக்கு தெரியும்ல, அதுல கை வச்சான்னு வைங்க என்ன ஆகுறது நிலைமை. நரம்பு கட்டாயிருச்சுங்க. சும்மா ஒண்ணு இல்லைங்க, நல்ல மனுஷன் நல்லா இருந்தாருங்க. பல பேரை நீங்க பாருங்களே, அவர்களுடைய அந்த இயலாமை இருக்குல்ல, அதாவது ஒன்றுமே இல்லாம நடக்க முடியலைங்க, படுத்த படுக்கை ஆயிட்டாருன்றதெல்லாம் இருக்குல்ல. எப்பங்க ஆச்சு? நான் இப்ப ரம்ஜான்ல பார்த்தேனுங்க. இல்லைங்க, கடந்த 2 மாசம் தாங்க. போனாரு, ஒரு தடவை கீழே விழுந்தாருங்க, அத்தோட காலிங்க. போனாருங்க, வந்தாருங்க, என்னன்னே தெரியல, அப்படி கை இழுத்துக்குச்சு, கால் இழுத்துக்குச்சு, திடீர்னு இப்படி ஆயிட்டாருங்க. எத்தனை எத்தனை சம்பவங்கள். இம்மையில அல்லாஹ் அடிக்கணும்னு நினைச்சான்னு வைங்கள, நம்ம தாங்கவே மாட்டோம். உண்மையிலேயே மறுமைதான் நமக்கு மறுமைதானே நினைச்சிட்டு இருக்கிறோம். அது இதுக்கு விட பன்மடங்கு. இம்மையில அடிச்சான், ஒட்டு மொத்தமா இவனுடைய பொருளாதாரம் புடிங்கி இவனை 0 ஆக்கணும் அல்லாஹ் நினைச்சான்னு வைங்கள, ஆக்கிட்டா என்ன செய்யறது? என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இவன் போலீஸ் வர, நாளைக்கு இவனை யாசகம் கேட்கிற மாதிரி நிப்பாற்ற பாருன்னு அல்லாஹ் கை வச்சாங்க, முடிஞ்சு போச்சு. யாசகத்துக்கு தான் வருவான். இவன் புள்ள இருக்குன்னு தானே ஆடுறான், அந்த புள்ளையில பாரு 2 தூக்குறன்னு அல்லாஹ் கை வச்சாங்க, முடிஞ்சு போச்சு, தண்டனை. இம்மையில அடிச்சா தாங்கவே மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்மளாம் இம்மை விசுவாசிகள் தானே, இம்மையை ரொம்ப நேசிக்கிறோம்ல. அப்ப அல்லாஹ் அதுதான் எடுப்பாங்க கையில. இவனை அச்சத்தை கொண்டு வரணும்னா நீ ஆடுற வரைக்கும் ஆடு, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, இந்த நடக்கும்பாரு உனக்குன்னு வச்சானா முடிஞ்சு போச்சு. எனவே எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், யாருமே இல்லைன்னு ஏதாவது வயசுல பாவம் செய்வோம் தான். ஆனா அல்லாஹ் மேல பயம் இருக்கணும், மீளணும், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும். எனவே இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து இந்த அழிவுல இருந்து நாம் பெறுகிற பாடம் கவனிங்க, அல்லாஹ் மேல அச்சம், அல்லாஹ் மேல பயம் வரணும். நாம எவ்வளவுதான் பொடுவோக்காயங்க, அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான் கண்டிப்பா கேட்பான்டா, ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிருவோம், ஒரு தௌபாவை செஞ்சிருவோம் அப்படின்னு இறையச்சமானது மேலோங்க வேண்டும். அத்தகைய நன்மக்களாக வல்ல இறைவன் நாம் அனைவரையும் அலுபுரிவானாக. துவா என்ன அப்படின்டா, 2 நாளாக பார்த்தாச்சு. முதல் நாள் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி 100 தடவை ஓதுறது. நேற்றைய தினம் அல்லாஹும்ம அந்த சையதுல் இஸ்திக்ஃபார சொன்னோம் இல்லையா, அதை ஓதுறது. இன்றைக்கு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. 4 சொற்கள். இதை 3 தடவை ஓதுனோம்னா நன்மை என்ன தெரியுமா? இதை நாளைக்கு நீங்க ஓதுறீங்கன்னு வைங்க, நாள் முழுவதும் நீங்க வேற எவ்வளவு பெரிய அமல, எவ்வளவு பெரிய இபாதத்தை செஞ்சாலும் இதுக்கு தரக்கூடிய நன்மைகளை உங்களால் அடையவே முடியாது. அவ்வளவு நன்மை இதுக்கு தர அல்லாஹ். நீங்க எது செஞ்சாலும் 2வது தான், இதுதான் ஃபர்ஸ்ட்ல நிற்கும். அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தருவான். இவ்வளவு தரானே, எவ்வளவு நேரம் ஓதணும் அப்படின்னா 1 நிமிஷம் கூட ஆகாது. இவ்வளவு நன்மையை தரான்ல. ஒரு 1000 ரக்காத்தை தொழுதா தரம்பான்னு சொன்னா கூட நம்ம தொழுவ மாட்டோம், அது வேற. தொழுதா தரனா கூட அது ஓகே. ஆனா என்ன தெரியுமா செய்யறான்ல, வெறும் 4 சொற்கள் 3 தடவை ஓது. இதுக்கு தரக்கூடிய நன்மையை உனக்கு வேற எதிராலே அடைய முடியாது அந்த நாள்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்படி சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே இதை திக்கிற ஞாபகத்துல வைங்க. தெரியாதவங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி அதை பார்த்து ஓதுங்க. பார்க்காம ஓதுங்கலாம் அவசியம் கிடையாது. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. 4 சொற்கள் 3 தடவை ஓதணும். கேப்லாம் விட்டு ஓதக்கூடாது, தொடர்ச்சியாக அப்படி ஓதிடுங்க. 1 நிமிஷம் கூட ஆகாது. சரியா? அப்போ 3 ஆச்சு. இப்போ இதோட அமல்கள் சேர்த்துக்கிட்டே வருது பாருங்க, செஞ்சுக்கிட்டு வாங்க. சும்மா இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போக வேண்டாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக தபாரக.